ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ஸ்வீட் கச்சாயம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் யாராவது ரிலேட்டிவ் வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலோ இது போல் கச்சாயம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட் கச்சாயம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் கச்சாயம் செய்கிறதுக்காக இப்போ நம்ம 1/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த மைதா சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல. 1/4 கப் அளவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துடலாம். பேக்கிங் சோடா இல்லைன்னா சமையல் சோடா எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துடலாம். இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து கொடுக்க போகிறோம். ஒரே நேரம் நம்ம தண்ணியை அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இலக நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா நம்ம வடையெல்லாம் சுடுவோம் பாருங்கள், உளுந்து வடையெல்லாம் நம்ம மாவு எப்படி கலந்து எடுப்போம் அந்த பதத்தில் கலந்து எடுத்தால் போதும். ரொம்ப அழுத்தமாகவோ இல்லைன்னா ரொம்ப ஈரப்பதமாகவோ நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது. தண்ணி நம்ம கரெக்டான அளவு சேர்த்தாதான் இந்த கச்சாயம் கரெக்டான ஷேப்பில் நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு ரெடி ஆகும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக நான் கையில் கலந்து கொடுக்குறேன் பாருங்கள். இது போல் கலந்து கொடுத்தா தான் கச்சாயம் நல்லா உள்ளே நல்லா சொலையாக நமக்கு ரெடி ஆகும். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொரணும் ரெடி ஆனால் தான் கச்சாயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையை நல்லா அலசிட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இது போல் மாவு எடுத்துட்டு போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது போல் இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நமக்கு எண்ணெய் ரொம்பவும் இழுக்கும். இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு கையோ இல்லைன்னா ஏதாவது கரண்டி வச்சோ ஒரு நிமிஷம் இது போல் நல்லா அடித்து கலந்து கொடுக்கலாம். அப்போ தான் இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும். இது போல் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷமாவது இது அப்படியே நல்லா ஊறி வரணும். நம்ம ரவை சேர்த்ததுனால இந்த ரவைலாம் நல்லா ஊறி வந்தால் தான் இந்த கச்சாயம் நல்லா ரெடியாகும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இப்போ நல்லா ரவையெல்லாம் ஊறி இருக்குது. இப்போ நல்லா மாவும் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். இது போல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாவு நல்லா உப்பி நல்லா ரவையெல்லாம் ஊறி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம இது போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். இது மேலே நல்லா எழும்பி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடுச்சுல, இந்த அளவுக்கு சூடாக இருந்தால் தான் நம்ம கச்சாயம் பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம சேர்த்தோன்னா நமக்கு இந்த கச்சாயம் எழும்பி வராது, எண்ணெய் உடனே இழுத்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன உருண்டைகளாக சேர்த்தா கூட இது உப்பி நல்லா பெரிய உருண்டையாக நமக்கு இது வெந்து வரமேது நல்லா பெருசாக எழும்பி வந்துடும். இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக தான் நான் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். ஆனால் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய சைஸாக எழும்பி வருது பாருங்கள். இந்த எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கிறதுனால இது மேலே எழும்பி உடனே வந்துடும். இது போல் மேலே எழும்பி வந்த உடனே நம்ம இது போல் திருப்பி போட்டுடலாம். இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷமாவது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செவக்க விடலாம். அப்போ தான் இது நல்லா உள்ளெல்லாம் செவந்து இது நல்லா மொரன்னு மேலேயும் உள்ள சாஃப்டாகவும் நமக்கு ரெடி ஆகும்.
அவ்வளோதான். இது நல்ல கலர் மாறி வந்துடுச்சு பாருங்கள். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சுலபமாக நமக்கு கச்சாயம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இதை நம்ம மாவு ரெடி பண்ணி ஊற வைக்கிறது தான் நேரம் எடுக்குமே. நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம்னா சட்டுன்னு இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.